வெற்றிலை விவசாயம் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் பயிர் பண்ணப்படுகிறது. இந்த வெற்றிலை பயிருக்கு தேவையான பொல்யூஷன் இல்லாத, அதாவது மாசுபடாத நீர், காற்று இதெல்லாம் இப்போ ரொம்ப அரிதாக இருக்குது. இப்போ காவிரியினுடைய நிலைமை தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கும்னு கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போ நடப்பில் இருக்கிற பயிரை காப்பாற்றுறதுக்கு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். இந்த தேர்தல் காலத்தில் சில வாக்குறுதிகளை வெற்றிலை விவசாயிகளுக்காக இங்கே கொடுத்தாங்க. அரவூருக்கு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் நின்று போச்சு. மற்றபடி தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடைபெற்று ஒரு 5-6 மாதம் ஆகுது. இப்போ அந்த 6 மாதத்தில் தேர்தல் காலத்தில் வெற்றிலை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் துவங்கிவிட்டதா என்றால் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. இனிமேலாவது அந்த கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகின்ற வகையில் அந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டும். வெற்றிலை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள், பூச்சி, பூஞ்சான நோய்களுக்கு தேவையான பூச்சி மருந்துகள் அவை மானிய விலையில் அல்லது அரசாங்கமே அந்த இதை நேரடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அளவில் ஏதாவது செய்ய வேண்டும். குளிர்பதன கிடங்கு அது இந்த மாதிரி சில வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். வெற்றிலையை பொறுத்தவரை குளிர்பதன கிடங்கு என்பது சாத்தியமில்லாதது. ஆனாலும் வெற்றிலையை அறுவடை செய்துவிட்டால் அதை 1 வார காலத்தில் அதை பயன்படுத்தியே தீர வேண்டும். அந்த 1 வார காலத்திற்கு இருப்பு வைக்கின்ற சூழ்நிலை வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால் அறுவடை பண்ணப்பட்ட வெற்றிலை நல்ல விலைக்கு, எப்பொழுதும் ஒரே சீரான விலைக்கு விற்க வேண்டும் என்றால் அந்த வெற்றிலையில் இருக்கின்ற மருத்துவ குணங்களை கண்டறிந்து அதை ஆய்வு செய்து அதை மற்ற தயாரிப்புகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துகின்ற வேலையை அரசாங்கம் செய்தால் இந்த வெற்றிலை விவசாயத்தை காப்பாற்ற முடியும். எனவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில், காவிரியும் பொய்த்திருக்கிற சூழ்நிலையில் வெற்றிலை விவசாயத்தை காக்க வேண்டுமென்றால் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் வெற்றிலை விவசாயத்தை காப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம் கரூர் மாவட்டத்திலேயே வேறொரு பகுதியில் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், குறிப்பாக அரவக்குறிச்சி பகுதியில் ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக கேள்விப்படுகிறோம். இந்த வெற்றிலை விவசாயிகள் அதிகமாக விவசாயம் செய்கின்ற புகழூர் அல்லது பரமத்தி வேலூர் இந்த பகுதியில் இருந்துன்னா காவிரியினுடைய இரு கரையில் இருந்தால் அந்த வெற்றிலை விவசாயம் அதிகமாக பயிர் பண்ணப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் இருந்தால்தான் அந்த வெற்றிலை விவசாயிகளுக்கு அந்த ஆராய்ச்சியாளர்களிடமிருந்து தேவையான உதவிகளை பெறுவதற்கு சாத்தியமாக இருக்கும் என்பதால் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த வேலாயுதம்பாளையம் அல்லது வேலூர், பரமத்தி வேலூர் இந்த பகுதியில் இந்த ஆராய்ச்சி மையம் அமையுமானால் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே எல்லாருடைய ஆர்வமாக கோரிக்கையாக அந்த காலத்திலிருந்து இன்று வரை வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் காலத்திலே எங்களுக்கு வேட்பாளராக வந்தவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தொகுதியில் இன்னும் தேர்தல் அரவக்குறிச்சி தொகுதியில் நடைபெறவில்லை. இப்பொழுது தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது இது. அதை எடுத்துட்டு போ. இந்த வர எத்தனை செகண்ட் இருக்கு?